Welcome to Shakti Infotech Diploma in Computer Application lesson number 29. இந்த லெசன்ல நம்ம MS Word குள்ள இருக்கிற டேபிள் குரூப்ல இருக்கிற லேஅவுட்ன்ற அந்த டேபை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே டேபிள்ல எப்படி கிரியேட் பண்றதுன்றது பார்த்தோம் இல்லீங்களா? ரைட். அப்போ இன்சர்ட் குள்ள ஏதாச்சும் ஒரு மெத்தட்ல என்ன பண்றோம்? டேபிளை கிரியேட் பண்ணாதான் அதுவும் கிரியேட் பண்ணிட்டு டேபிளுக்குள்ள கிளிக் பண்ணும்போது தான் என்ன ஆகும்? நமக்கு இங்க டிசைன் லேஅவுட் அப்படிங்கற ரெண்டு டேப் ஓபன் ஆகும். இந்த டிசைன் டேப் பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு லேஅவுட். ஓகே. இங்க இருக்கிற இது பாத்தீங்க அப்படினா டிரா டேபிள் அப்படின அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருக்கிற இது ஓகே தான், பட் இதுக்குள்ளே நான் ரெண்டு மூணா ஸ்ப்ளிட் பண்ண போறேன் அப்படினா டிரா டேபிள் நாம யூஸ் பண்ணிக்கலாம். இது கிளிக் பண்றேன். கவனிங்க. என்ன பண்ண முடியும்? நமக்கு எங்க இந்த மாதிரி லைன்ஸ் தேவையோ அதை கூட நாம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டிரா அப்படின்றது. சப்போஸ் எரேசர் அப்படின்னா எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்கிற லைன்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா எரேசர் பண்ணிக்கலாம். கவனிச்சிங்களா? அப்போ இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கக்கூடிய டேபிள்ஸ் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலுமே கூட என்ன பண்ணலாம்? டிரா வரைஞ்சிக்கலாம். இருக்கிற லைன்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அதை எரேஸ் பண்றதுனும் எரேஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ரைட். இது எல்லாமே டிரான்ற இந்த குரூப்புக்குள்ள இருக்கிற ரெண்டு டூல். இது நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அப்பதான் எப்படி வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு புரியும். அதுக்கு அடுத்ததா இருக்கிறது டெலீட். டெலீட் அப்படின்னா டெலீட் செல்லா, டெலீட் காலமா, டெலீட் ரோவா, டெலீட் டேபிளான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் முதல்ல என்ன பண்றேன்னா எனக்கு இந்த டேபிளே வேண்டாம் அப்படின்னா டெலீட் டேபிள். என்னாச்சு? அந்த டேபிளே நமக்கு டெலீட் ஆயிடுச்சு. நான் திரும்ப ஒரு டேபிளை கிரியேட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் லேஅவுட்குள்ள இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, டெலீட் செல். கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிச்சா உங்களுக்கு புரியும். அப்போ டெலீட் பண்ணு எதை? ஒரே ஒரு செல்ல மட்டும் அப்படின்றது அர்த்தம். டெலீட் பண்ணு எதை? காலம். அப்போ நான் எது செலக்ஷன் பண்ணி வச்சிருக்கணும் அந்த காலத்தை என்ன பண்ணு? டெலீட் பண்ணு. டெலீட் ரோஸ்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் ரோஸ். நான் எத்தனை ரோவை செலக்ட் பண்ணிருக்கேனோ அந்த ரோவை மட்டும் டெலீட் பண்ணு அர்த்தம். எனக்கு டேபிளே வேண்டாம் அப்படின்னா டெலீட் டேபிள். ஓகேங்களா? உங்களோட தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டேட்டாபேஸ் டெலீட் ஆகும். நான் முதல்ல என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணிட்டு டெலீட் செல் மட்டும் கொடுக்குறேன். இப்போ என்ன கேட்குது அப்படின்னா ஷிஃப்ட் செல்ஸ் லெஃப்ட். அப்போ லெஃப்ட்டுக்கா என்ன பண்ணாத? ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஒரு செல் டெலீட் ஆகும், மீதி இருக்கிற எல்லாமே என்ன ஆகும்? லெஃப்ட் சைடுக்கா மூவ் ஆகிடும். கவனிச்சு பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு நம்பர்ஸ் போட்டுட்டே காமிக்கிறேன். 1 2 3 4 5 6. ஸோ 6 இருக்கு. எனக்கு இந்த 1வது செல் மட்டும்தான் வேண்டாம், மற்ற எல்லாமே அப்படியே இருக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் பண்ணுறேன். டெலீட் செல். டெலீட் ஷிஃப்ட் லெஃப்ட். என்னாச்சு? அந்த ஒரு செல் மட்டும் டெலீட் ஆகிடுச்சு, மீதி எல்லாம் அப்படியே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா அன்டூ பண்ணிடுறேன். இப்போ டெலீட் காலம்ஸ். எனக்கு இந்த காலமே வேண்டாம், ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த காலமே. அப்போ டேட்டாஸ் நான் டைப் பண்ற இதுதான் என்ன சொல்லுவோம்? காலம். அப்போ நான் இங்கே கிளிக் பண்ணியிருக்கேன். டெலீட் காலம் கொடுத்தா என்ன ஆகும்? இது மொத்தமாகவே 1000 இருக்குன்னாலுமே கூட என்ன ஆகும்? அந்த ஒரு காலம் ஃபுல்லாகவே அப்படியே டெலீட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்ததா டெலீட் ரோஸ். ரோ அப்படின்னா இது. எனக்கு இந்த ரோ மட்டும் வேண்டாம். இப்போ உதாரணத்துக்கு இதை 1 அப்படின்னு வைக்கிறேன், இதை 2, இதை 3, 4. எனக்கு இந்த 3வதா இருக்கிற ரோ மட்டும் வேண்டாம் அப்படின்னா இங்க கிளிக் பண்ணிக்கிட்டு டெலீட் ரோஸ் இது கொடுத்தா என்ன ஆகும்? நம்பர் ஆஃப் ரோஸ். சப்போஸ் எனக்கு 2 3 ரெண்டுமே வேண்டாம்னா இது ரெண்டுத்தையும் செலக்ஷன் பண்ணிட்டு இப்ப டெலீட் ரோஸ் கொடுத்தா என்ன ஆகும்? 2 4 ரெண்டுமே கட் ஆயிடும். ஓகேங்களா? டெலீட் டேபிள்னா எவ்வளவு பெரிய டேபிளா இருந்தாலும் சரி, ஈவன் நீங்க ஒரு 1000 ரோஸ் 1000 காலம்ஸ் இருந்தாலுமே கூட ஒரே தடவை கிளிக் பண்ணா என்ன ஆகும்? மொத்தமா அது டெலீட் ஆயிடும். ஓகேங்களா? இதுதான் வந்து டெலீட்கான விஷயம். அதுக்கு அடுத்ததா இருக்கிறது இன்சர்ட்னு சொல்லிட்டு இப்போ டெலீட் பண்றதை பார்த்துட்டோம். ஓகே, எனக்கு புதுசா ஒன்று வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்சர்ட் அப்படின்ற இதுக்குள்ள நான் போயிட்டு பண்ணிக்கலாம்.
அப்போ இன்சர்ட் அபவ்னா கசர் எங்கே இருக்கோ அதுக்கு மேலே என்ன ஆகும், இன்சர்ட் பண்ணும். இன்சர்ட் பிலோனா கசர் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே இன்சர்ட் பண்ணும். இன்சர்ட் லெஃப்ட்னா கசர் எங்கே இருக்கோ அதுக்கு லெஃப்ட் சைடில் இன்சர்ட் பண்ணும். ரைட் அப்படின்னா கசர் எங்கே இருக்கோ அதுக்கு ரைட் சைடில் இன்சர்ட் பண்ணும். செஞ்சு காமிக்கிறோம் பாருங்கள். உதாரணத்துக்கு 1 2 3 4ன்னு சொல்லிட்டு 4 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 4 ஸ்டூடெண்ட் வரைக்கும் டேட்டா பேஸ் ஓகே. இப்போ 5ஆவதாக ஒரு ஆள் ஜாயின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே, என்ன பண்ணணும், கீழே ஒன்று அடிஷ்னலாக வேணும் இல்லையா, அதுக்கு என்ன பண்ணலாம், இன்சர்ட் பிலோ. பிலோன்னு கொடுத்தோன்னா கசர் எங்கே இருக்கோ அதுக்கு கீழே ஒன்று கிரியேட் ஆகும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள் 1 2 3ன்னு இருக்குது. எனக்கு வந்து சப்ஜெக்ட் நேம் மேலே போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ்ன்னு போகிறதுக்கு இடம் இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணும், மேலே கிரியேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இன்சர்ட் அபவ். இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸ். இப்போ சயின்ஸு சோசியல் சயின்ஸுக்கு இடமே இல்லை இங்கே. அப்போ என்ன பண்ணணும், ரைட் சைடில் நான் இன்சர்ட் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம், இன்சர்ட் ரைட். 2 தடவை கிளிக் பண்ணால் மேக்ஸு, சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் அப்படின்றத நாம் போட்டுக்குவோம். சரிங்களா. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போகணும். வெறுமனே சீரியல் நம்பர் தான் இருக்குது. எனக்கு இதுக்கு பக்கத்தில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேணும்னா இன்சர்ட் ரைட். கர்சர் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட் லெஃப்ட் கொடுத்தனா இங்கே ஒன்று கிடைக்கும். அங்கே என்ன பண்ணலாம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்றது போட்டு மேபி அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ நம்ம என்ன பண்ணுறாங்க டைப் பண்ணிக்கலாம். அப்போ சீரியல் நம்பர் வேறு, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வேறு. அப்போ கான்செப்ட் என்னன்னா, டெலீட்னா எப்படி டெலீட் பண்ணுறோன்றதை புரிஞ்சுக்கணும். இன்சர்ட்னா எப்படியெல்லாம் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அப்போது இந்த லெசனில் நம்ம என்ன பார்த்தோம், 2 குரூப்பில் இருக்கிற டூல்ஸை பற்றி பார்த்தோம். ட்ரா டேபிள்னா டிராயிங் வரையும். உங்கள் விருப்பப்படி அந்த டேபிளுக்குள்ளே இருக்கிற எங்கெல்லாம் லைன்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லைன்ஸ் எல்லாமே இந்த டூலை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லைன்ஸ் வேண்டான்னு சொன்னால் எரேசர் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், எரேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெலீட் பண்ணு அப்படின்னாலுமே கூட சரி, பர்டிகுலராக செல்லை மட்டும் டெலீட் பண்ணணுமா, இல்லை காலமே டெலீட் பண்ணணுமா, இல்லை ரோவை டெலீட் பண்ணணுமா, இல்லை டேபிளே வேண்டாமா. ஓகேங்களா. அப்போ எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் டெலீட் பண்ணணும்னு நினச்சா இதுக்குள்ளே வந்து எதை டெலீட் பண்ணணுமோ அதை நீங்கள் ஈஸியாக டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேபிள் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, பெருசு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்சர்ட். எங்கே இன்சர்ட் பண்ணணும், மேலேயா, லெஃப்ட்லையா, ரைட்லையான்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதெல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு அந்த புரிதல் வரும். சொல்லும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ் பண்ணும்போது தான் அதில் இருக்கிற சில பிரச்சனைகள் என்னன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக உங்களால் வேலை செய்ய முடியும். இங்கே இருக்கிற இந்த 2 குரூப்பில் இருக்கிற டூல்ஸ் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்த லெசனில் மற்ற விஷயங்களை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.